கார்த்தி தீபா சீரியல் இப்போ ராடகாஸ் மனப்புறமும் வந்திருக்கு. கார்த்திகிட்ட வசமாக வந்து சிக்க போகிறாங்க நம்ம ரம்யா. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, மேடமுக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு போல் இருக்குது, இந்த விஷயத்த வந்து அப்படியே விட்டுருக்கலாம், இல்லை சத்தம் போட்டு பேசியிருக்கலாம், ஆனால் என்கிட்டலாம் மன்னிப்புலாம் கேட்டிருக்காங்க, ரொம்ப நல்லவங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ரொம்ப யோசிக்காத கார்த்தி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு யாருக்கும் தெரியாது. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யார் வரைஞ்சாங்க என்ன வரைஞ்சாங்கன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. கார்த்தி, நீ ஒன்றும் வரையில்ல, என்னென்ன பழியை தூக்கி என் மேலேயே போட்டிங்களா? பின்ன யாருமே வந்து மாட்டலை, யாரையும் வேலையை விட்டு தூக்குன மாதிரி தெரில, ஆனால் நீ தானே வந்து ஆசைப்படுறியா என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல ஒன்றா கடுப்பாயிட்டாங்க. சும்மானே இருங்கண்ணே, மேடம் இதெல்லாம் கேட்டால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னேன். சரி கார்த்தி, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ரம்யா வந்து அவங்க ஆட்டத்தை வந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ரம்யா வந்து சொல்லி தான் ஒருத்தவங்க இது மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க, அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டானா, மேனேஜர் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லுங்கள் மேடம், இனிமேட் நீ இந்த கம்பெனியில் வந்து இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடம், நீங்கள் சொல்லி தான் அந்த டயக்ராமே நான் செவுத்தில் வந்து வரைஞ்சேன், கஷ்டப்பட்டு வரைஞ்சேன் மேடம், யாரும் வரத்துக்குள்ள. அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் என்னை வேலையை விட்டு தூக்குறீங்களா? நீங்கள் சொல்லி தானே வரைஞ்சேன், உன்னோட சேஃபுக்காக தான் வந்து நான் இது மாதிரி செய்கிறேன், என் காதலுக்காக நீ ஏகப்பட்ட இதெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்ன செய்ய முடியும், நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, உனக்கு தேவையான பணம்லாம் உனக்கு நான் இங்கே வச்சுருக்கேன், நீ தான் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் வரைஞ்ச, அதனால தான் நான் உன்னை வேலையை விட்டு தூக்குனேன்னு வெளியில் இல்லாட்டியும் சொல்லிவிடுவேன், சரியா? நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு அமௌண்ட்டு உள்ளே இருக்குன்னு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா அமௌண்ட்டை வந்து உள்ளே வைக்கிறாங்க. அந்த இடத்துல செக்கில் உன்னை பார்க்குறாங்க. மேடம், ரொம்ப சந்தோஷம், இதை வச்சு நான் வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நபர் சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. கார்த்தி, இனிமேட்டு நான் ரிவர்ஸ் கியர்லாம் போட்டுட்டு பின்னாடியெல்லாம் வரமாட்டேன், நான் ஃபார்வர்ட் போய்கிட்டே தான் இருப்பேன். யார் தடுத்தாலும் சரி தடுக்காட்டாலும் சரி, நீயே ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, நீ தான் என்னோட ஹஸ்பண்ட், சரியா? இதை யாராலையும் மாற்ற முடியாது. கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் தீபாவுக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்த பக்கம் வந்து பார்த்தா செவுத்துல யாரோ வரைஞ்சிருக்காங்க. நிச்சயம் நானும் வரைஞ்சதில்லை, ரம்யாவும் வரைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் யார் இது செஞ்சிருப்பா? யாரோ ஒருத்தவங்க சதி திட்டத்தை போடுறாங்க. என்ன வேணும்? ஒருவேளை ஆனந்த் தான் இது மாதிரி கேவலமாக செஞ்சுருப்பாங்களோ? ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஆனந்த் வந்து யார் முடியாது வரைய சொல்லியிருப்பாப்ல. இதை பார்த்தோன்னே ரம்யா வந்து கடுப்பாகி என்னை வேலையை விட்டு தூக்கணும்னு கூட இருக்கலாம். என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது, நேரடியாக வந்து அண்ணன் வந்து நம்ம கூட விளையாடவே மாட்டாங்களா, குறுக்கு பாதையிலேயே போவாங்களான்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து கேஷுவலாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே வந்து சரியாக வரவே இல்லை. வேலையிலையும் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. நம்ம கார்த்தி சரியாக வந்து வேலை பார்க்க முடியல. யார் பார்த்த வேலையாக இருக்கும்? என்ன தம்பி, எப்போதும் வந்து வேலையை தான் சூப்பராக பார்த்துருங்க, இன்றைக்கி என்ன ஆச்சு? இல்லைண்ணே, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னையும் ரம்யாவையும் வச்சு ஒத்துமையாக வச்சு பேசியிருக்காங்க, அவங்க பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது எல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சரி தம்பி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இந்த சின்ன வயசுலேயே வந்து இப்படிலாம் இருக்கலாமா? இல்லைண்ணா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க என்னை பற்றி இருக்கிற அபிப்பிராயம் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் அவங்க மனசில் ஓரளவு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது யாரோ பார்த்த சதி வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து அந்த ஒரு நபரை வந்து இழுத்துட்டு வராங்க. உன்னை கன்னத்திலே புளிச்சுன்னு அடிக்கிறாங்க. இவர் தான் டயக்ராம் வரைஞ்சது. இன்னும் ஒரு வாட்டி இது மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் இவரோட முகம்தான் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. மேடம் மன்னிச்சிருங்க மேடம், நான் ஏதோ எனக்கு தோணுனதை வந்து வரைஞ்சி வச்சுட்டேன், அதே எதுடா எல்லாரும் பார்க்குற அளவுக்கு வரைஞ்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யா இருக்கலாம், இல்லை நாங்கள் 2 பேர் லவ் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம், அது எங்கப்பட்ட தனிப்பட்ட விருப்பம், நீ யாரா இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, பாத்தியா எப்படியோ வந்து பேச்சு வாக்கில் வந்து காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாணிக்கம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.